நிகழ்தகவு. வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞர் 9 மாத குழந்தையும் மனைவியும் கொடூரமாக உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி. பிஞ்சு குழந்தையின் கை மணிக்கட்டுகளை கத்தியால் அறுத்து கொன்ற தாய், அதே கத்தியால் தனது கைகளையும் அறுத்து கொண்டு தூக்கில் தொங்கிய இளம்பெண். இரத்த குளமாக மாறிய வீட்டை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்ற உறவினர்கள். திருமணமான 2 வருடத்தில் இளம்பெண் எடுத்த விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? தருமபுரி பொம்மிடி வடந்தையூர் கிராமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுல 9 மாச குழந்தையும் தாயும் கொடூரமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. பிஞ்சு குழந்தையுடைய கை மணிக்கட்டுகள் அறுக்கப்பட்டு கிடக்க, தாய் தஸ்லீம் பானுவுடைய கைகளும் கத்தியால அறுக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. குழந்தையும் மனைவியும் சடலமா கிடந்ததை பார்த்த கணவர் அக்பர் நிலைகுலைஞ்சு போயிருக்காரு. இந்த கோர சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. வீடு புகுந்து குழந்தையையும் இளம் பெண்ணையும் யாரு கொலை பண்ணியிருப்பா? நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு தஸ்லீம் பானுவுடைய கணவர் அக்பர் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. மனைவி குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்கு யார் கூடயும் முன் விரோதம் இல்ல சார்னு சொல்லியிருக்காரு அக்பர். அப்போ 2 பேரையும் யாரு கொலை பண்ணியிருப்பான்னு தெரியாம குழம்பி போன போலீஸ் க்ளூ ஏதாவது கிடைக்குமான்னு சடலங்கள் மீட்கப்பட்ட வீட்டுல சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ குழந்தை உயிரிழந்து கிடந்த இடத்துல ரத்தம் படிஞ்ச கத்தி ஒண்ணு போலீஸ்காரங்க கையில சிக்கி இருக்குது. அதை கைப்பற்றினவங்க அதுல இருக்கிற கைரேகை யாரோடதுன்னு கண்டுபிடிக்க ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. அதுலதான் குழந்தையையும் இளம்பெண்ணையும் வெளிநபர்கள் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ். காரணம், கத்தியில இருந்த கைரேகை தஸ்லீமா பானுவுடைய கைரேகை. 2 பேரும் இறந்து கிடந்த நேரத்துல அவங்க வீட்டுல தஸ்லீம் பானு குழந்தைய தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வச்சு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு விசாரணைய வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்ச போலீஸ் அக்பர் கிட்ட விசாரணைய தொடங்கி இருக்காங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் தஸ்லீம் பானு கையில எடுத்த விபரீத முடிவுக்கு பின்னால இருக்கிற காரணம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. பாப்பிரெட்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற பொம்மிடி வடந்தையூரை சேர்ந்த 27 வயசான அக்பருக்கும் மஞ்சவாடியை சேர்ந்த 20 வயசான தஸ்லீம் பானுவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. தஸ்லீம் பானுவுக்கு அக்பரை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. சொந்தக்காரங்கெல்லாம் கட்டாயப்படுத்தினதுனாலதான் அக்பரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க தஸ்லீம் பானு. கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமே நல்லது கெட்டதுனாலும் கணவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உறவினர்கள். வேற வழி இல்லாம தஸ்லீம் பானுவும் அக்பர் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்லேயே கர்ப்பமான தஸ்லீம் பானுவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் வரைக்கும் அம்மா வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க தஸ்லீம் பானு. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே பாதி நாள் தன்னோட அம்மா வீட்டில தான் இருப்பாங்களாம் தஸ்லீம் பானு. அதனால கணவன் மனைவி இடையில அப்பவே அடிக்கடி சண்டை வந்திருக்குது. நீ எப்ப பாரு உங்க அம்மா வீட்டில தான் இருக்க, நான் சோறு தண்ணி இல்லாம ஸ்டுடியோவிலேயே கிடக்கிறேன், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்னு மனைவி கிட்ட கோபப்பட்டிருக்காரு. வீடு இருக்கிற ஏரியாவில் சொந்தமா போட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு வராரு அக்பர். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, எங்க வீட்டில் சொன்னதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண, நீ எனக்கு எந்த கண்டிஷனும் போடக்கூடாதுன்னு சொல்லி கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க மனைவி தஸ்லீம் பானு. அதை கேட்டதும் கொந்தளிச்சு போன அக்பர், அப்ப எதுக்கு என் கூட குழந்தைய பெத்துக்கிட்ட, அப்பவே வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே
அப்படின்னு மனைவியை அடிச்சிருக்காரு அக்பர். கணவன் அடிச்சதால 9 மாச குழந்தையான ஆதிப்ப தூக்கிக்கிட்டு மஞ்சவாடியில இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க தஸ்லீம் பானு. மனைவிய கை நீட்டி அடிச்சிட்டமேனு வருத்தப்பட்ட அக்பர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுல நடந்த சம்பவத்தை பத்தி தன்னுடைய மாமியார் கிட்ட சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு மகளை சமாதானப்படுத்தி மருமகன் அக்பர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க பெற்றோர். அம்மா வீட்டில இருந்து கணவன் வீட்டுக்கு வந்த தஸ்லீம் பானு மன உளைச்சல்லையே இருந்திருக்காங்க. உன் கூட தான் வாழ பிடிக்கலன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், எதுக்கு என்னைய அழைச்சிட்டு வந்தேன்னு கேட்டு அக்பர் கிட்ட எரிஞ்சு விழுந்திருக்காங்க. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, குழந்தைக்காக நாம 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும், இனிமே உங்க அம்மா வீட்டுக்கு நீ போகவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அக்பர். கணவன் பேசினதை கேட்டு ஆவேசம் அடைஞ்ச தஸ்லீம் பானு கணவன் ஸ்டுடியோவுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து குழந்தை ஆதிப் கை மணிக்கட்டுகளை வெறித்தனமா வெட்டி கொன்னிருக்காங்க. அதே கத்தியால தன்னுடைய 2 கைகளையும் வெட்டிக்கிட்ட தஸ்லீம் பானு ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்கி இருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அதே நேரம் அக்பர் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தான் தஸ்லீம் பானு குழந்தைய கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல 2 பேருக்கும் நடுவுல வேற ஏதாவது பிரச்சனையாங்கிற கோணத்துல போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. நிகழ்தகவு